சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார், என்னை பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார், அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாடு, மறவாத என் நேசரே. தாய்தன் பிள்ளையை மறந்தாடு, மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துவீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46. ஆமென். மகா சத்தமாக, பிதாவே என் ஆவியை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, ஒரு வேலையை செய்து முடிக்கிறோம். அந்த செய்து முடிக்க வேண்டிய அந்த வேலைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு கணக்காக எழுதி அந்த எஜமானிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்பது போல ஒரு தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்லுகிறார், அந்த கணக்கை என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார்? என் பிள்ளை, என் மகன், ஐயா, சொந்த குமாரன் என்றும் பாராதபடிக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக, மனுக்குலகத்திற்காக, ஐயா, இந்த சங்கரலிங்கபுரத்தில் இருக்கிற கிராமத்து மக்களுடைய பாவங்களுக்காக கர்த்தர் கல்வாரியிலே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஜீவனை. என் அருமை தேவச்சனமே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மத்தியான வேளையில் தேவாலயத்திலே உலாவுகிற தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. என் அருமை தாயே, என் அருமை சகோதரனே, உனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமானால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன்னுடைய கணக்கை எப்படி ஒப்பு கொடுப்பாய் என்பதுதான் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சவால் நிறைந்த எதிர்காலங்கள் எப்படி இருக்கிறது. ஐயா பாருங்க, ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் போடுறோம், அப்படிதானே? எத்தனை வருஷம் போடுறோம்? ஒரு வருஷத்துக்கு, அப்படிதானே? ஏழு இன்சூரன்ஸ், ஒரு வருஷம். அதே போலதான் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட கற்கும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? நன்றாக ஓவர் ஆயிலிங் பண்ணுகிறார். ஒரு வாகனத்தை எப்படி அந்த வருஷத்துக்கு ஒருக்க அந்த சர்வீஸ்க்கு கொடுத்து நம்ம வண்டியை, வாகனத்தை நல்ல ரீசைக்கிளிங் பண்ணி அழகா அந்த வண்டியை புதிதாய் மாற்றுவது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ரீசைக்கிளிங் பண்றதுக்காகத்தான், ஐயா, அந்த ஓவராலிங் பண்றதுக்கு தான் திருச்சபை நமக்கு இப்படிப்பட்ட ஒழுங்குகளை இந்த 40 நாட்கள் என்ன செய்து கொடுத்தது? ஏற்பாடு செய்து கொடுத்தது. இந்த தவசு காலத்துல அநேக ஒருத்த காணிக்கைகளை செய்திருப்பாங்க. ஐயா, நான் இந்தந்த காரியங்களுக்காக பூ வைக்க மாட்டேன், ஐயா, நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், நல்ல காரியங்கள் வீட்டில் வைக்க மாட்டேன், நல்ல காரியங்கள் பேச மாட்டேன், ஐயா, அநேக மாம்சம் சாப்பிட மாட்டேன். இப்படிலாம் தீர்மானங்களை நாம் என்ன செய்தோம்? எடுத்தோம். எடுத்ததற்குரிய பலனை, ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பமும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதானமா? சும்மா 40 நாள் நம்ம உட்கார்ந்துட்டு அப்படியே வெறுங்கையா போவதற்காக நாம் வரவில்லை. இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் தடையின்றி வரும்படியாக, பேய்
பிசாசுகளுடைய போராட்டங்கள் நம்முடைய குடும்பக்குள்ளே வராதபடிக்கு, செய்வினையின் ஆவிகள் வராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் என்ன செய்வார்? தலையாக்குவார். அல்லேலூயா. நீ கீழாகாமல் என்ன செய்வார்? வேளாம். ஐயா, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள் கீழாகாமல் என்ன செய்யும்? மேலாகும். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வேண்டுமா? வேண்டுமா? ஐயா, அந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான். ஆமா, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம்.